Taste the Daily. இதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், தொழிலாளர்கள், அதே போன்ற வணிகர்கள், பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் வேலூர் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள், பொருளாளர்கள் குறிப்பாக திமுக அரசு மாநில ஜிஎஸ்டி வரியை குறைக்கவில்லை என்றும் 200% வரி உயர்த்தியிருப்பதால் வணிகனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனு அளித்தார்கள். அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவுளி வியாபாரிகள் சங்கம் சார்பாக மின் கட்டணம், ஜிஎஸ்டி வரி இப்படி பல்வேறு நெருக்கடிகளில் ஆளுகிற திமுக அரசால் சிக்கி தவிப்பதாக வேதனையை வெளிப்படுத்தி மனு அளித்திருக்கிறார்கள். வேலூர் ஜெயின் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மரியாதை நிமித்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது மாங்கூர் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வேண்டும் என்றும் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்தார்கள். மாங்காய்க்கு உரிய விளைகிற போது அதற்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்கிற வேதனையை வெளிப்படுத்தினார்கள். விவசாயி பாலாஜி என்பவர் அது தொடர்பாக உருக்கமான தன்னுடைய வேதனையான கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று அச்சக தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடிய பெருமக்கள் வரியால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல பேப்பர் தொழிலுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்றும், மின் கட்டணம் உயர்ந்திருப்பதால் சொத்து வரி உயர்வாலும் அச்சக தொழில் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் வேதனையான ஒரு கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த நெல் விவசாயிகள் குறிப்பாக தமிழக விவசாய சங்கம் சேர்ந்த பெருமாள் ரெட்டியார் என்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நெல் கொள்முதல் விலையை குண்டாலுக்கு 3500 ரூபாய் உயர்த்த வேண்டும், அதே போன்று மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும், வேலூர் மாவட்டத்தில் நீண்டகால கோரிக்கை ஏறக்கூடிய நெல் நடவு இயந்திரம் வாங்க வேண்டி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆந்திராவில் வழங்குவது போல ஏக்கர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் மானியங்கள், அதாவது பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்படுகிற போது வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்தார்கள். அதே போன்று வேலூரில் இருக்கக்கூடிய நேதாஜி வணிக வளாக பகுதிப்பொருள் அங்காடி சங்கத்தில் வந்த 5,000 குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், குப்பையும் குறிப்பாக டாஸ்மாக் கடைகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் இங்கே பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல சுகாதாரம் இல்லாத ஒரு நகரமாக வேலூர் மாநகரம் இயங்கி வருவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் சர்க்கரை ஆலையை செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். 10 லட்சம் மரக்கன்றுகள் நட வழி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி எடப்பாடி கே பழனிசாமி கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா உரிமையாளர் சங்கங்கள் நேரடியாக வந்து அவருடைய பிரச்சனைகள், பொய் வழக்குகள் போடுகிற அந்த திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகள் அவர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து இன்றைக்கு இந்த கோரிக்கைகளை குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக அரசால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும், அதே போன்று மின் கட்டணம் போன்ற சொத்து வரி போன்ற வணிக வரி போன்ற பல்வேறு நெருக்கடிகளில் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனை சரி செய்து கொடுப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்கள். ஆளுகிற அரசு எந்த கோரிக்கை வைத்தாலும் செவிசாய்ப்பதில்லை, கண்டுகொள்வதில்லை, தொடர்ந்து நாங்கள் நசுக்கப்படுவதாக வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முழுமையான ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அனைத்து அமைப்புகளும் தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். 2026 அதிமுக ஆட்சி உங்கள் ஆதரவோடு அமையும், கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளும் சரி செய்து கொடுக்கப்படும் என்கிற உத்தரவாதத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொருவராக அந்த மனுக்களை அளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மனுவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திருத்தரங்களால் பெற்று கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்கிற உறுதி அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா.